சற்றுமுன் வெளியான தகவல், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கடந்த 48 மணி நேரத்தில் மகளிர் உரிமை தொகை மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி தொடர்பாக 2 முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்புகளை இங்கே பார்க்கலாம். ஆதிதிராவிடர் மாணாக்கர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆதிதிராவிட பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிட மாணாக்கர்களுக்கு 1922, 1973 முதல் 2002, 2003 வரையிலான காலங்களில் மருத்துவம், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் 2003, 2004 முதல் 2009, 2010 வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் ரூபாய் 48.95 கோடி நிலுவைத் தொகையினை மாணாக்கர்களிடமிருந்து வசூலிக்க இயலாததன் காரணமாகவும், வசூலிக்க சரியான பதிவோடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் ரூபாய் 48 கோடியே 95 லட்சம் மற்றும் சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்து அரசு ஆணையிடுகிறது என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல், தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.